அன்புள்ள கடவுளே, இயேசுவானவர் வளர்ந்தது போல் பரிபூர்ண வாழ்வு வாழ்ந்து உமக்காகவும் உம்முடைய மக்களுக்காகவும் நாங்கள் சேவை செய்ய அருள் புரியும். இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். இன்று நாம் சிறப்பாக சிந்திக்க போகிற ஒரு குறிப்பு என்னவென்றால், எப்படியாப்பட்ட வளர்ச்சிக்கு நாம் அதிகமாக அக்கறை, நேரம், பணம் செலுத்துகிறோம். To which development in our life we spend lot of energy, time and everything. சரி, இயேசுவானவர் எப்படி வளர்ந்தார் என்று லூக்கா 2:52 இருக்கு. அவர் தயவு செய்து நீங்க எடுத்து பாருங்க. லூக் 2:52. இயேசுவானவர் ஞானத்திலும், அதாவது இன் விஸ்டம், வளர்த்தியிலும், பிசிக்கலி தேவ கிருபையிலும், ஸ்பிரிச்சுவலி மனுஷர் தயவிலும், சோஷியலி வளர்ந்து விருத்தி அடைந்தார். அப்போ பொதுவாக இந்த காலத்துல வளர்ச்சி என்றால் என்ன வளர்ச்சி பத்தி சொல்றாங்க? பொதுவாக எவ்வளவு படிச்சு இருக்கிறாரு, என்ன டிகிரி பெற்றிருக்கிறாரு, என்ன சர்வ கலாசாலையில் படித்தார். இது நல்ல கேள்விதான். பட் ஆக்சுவலி கடவுள் பொறுத்தவரை நாட் எசென்சியல் கொஸ்டின். அப்போ இன்று பொதுவாக எதற்காக ரொம்ப பேர் வாழ்க்கையை உபயோகப்படுத்துறாங்க? People are clamoring for money and growth. அதாவது பொதுவான கல்விக்காகவும் பணத்துக்காகவும் அதிகமாக நேரத்தை செலவிடுகிறோம். I'm sure there is some truth in the matter. இப்போ பொதுவாக சீனர்களை எடுத்துக்கொள்ளுங்கள். For them the philosophy of education is very important. கல்விதான் அவர்களுக்கு ரொம்ப முக்கியம். என்றால் கல்வி இருந்தால் எல்லாத்தையும் பெற்றுக்கொள்ளலாம். அப்போ ஒரு மனிதனுக்கு ஏன் இதெல்லாம் தேவை என்று நம்ம பார்க்கும் பொழுது, why these are important? So we need to look at man. மனிதன் என்பவன் யார்? Who is man? ஒரு பாட்டு பாடுறாங்களே, குரங்கிலிருந்து மனுஷன் வந்தானா அவனா, இல்ல வேற எதுல இருந்து வந்தான் அவன்? அப்போ வேதாகமத்தை பொறுத்தவரை கடவுள் அவனை அதிசயமாக, அற்புதமாக உருவாக்கினார். பியூட்டிஃபுல்லி அண்ட் வண்டர்ஃபுல்லி. சங்கீதம் 139:14. அப்போ கடவுள் சாதாரணமாக அவனை உருவாக்கல, வெறும் விசேஷமாக. இரண்டாவது, கடவுளுடைய இமேஜ், அவருடைய ஆவிக்குரிய விதத்தில் அவனை உருவாக்கினார். in his image. இவனுக்காக வேண்டிதான் ஆண்டவர் உலகத்துக்கு வந்து பாடுபட்டு துன்பப்பட்டு மறிக்கப்பட்டார். சோ அப்படினால இவன் ரொம்ப முக்கியமானவன் மனிதன். இவனை ரட்சிக்கத்தான் அநேக மிஷனரிமார்கள் உலகத்துக்கு பற்பல பாகத்துக்கு போய் தங்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்து மறித்து இன்னும் தொடர்ந்து செய்கிறார்கள். அப்படி என்றால் மனிதன் என்பவன் ரொம்ப முக்கியம், இந்த கல்வி ரொம்ப முக்கியம். அப்படி இருக்கும் பொழுது இன்னும் நம்ம பேப்பர்ல படிச்சுக்கிட்டு இருக்கோம். சில பிள்ளைங்க அல்லூர்ல இருக்கு, தூக்கி வீசிட்டு போயிட்டானுங்க. சிலவங்க சமா இந்த ரபிஷ் டீன். ஏன் இவ்வளவு ஆவிக்குரிய விஷயத்தில் வளர்ந்தவர்கள் ஏன் மனிதர்களை, பிள்ளைகளை இப்படி நடத்துகிறார்கள்? அது மட்டுமல்ல, the crime is increasing all the time. கிரைம்னா எப்படி பிரச்சனை கொடுக்கலாம் என்பதை பத்தி தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கு. அப்ப மனிதன் சாதாரண மனிதன் அல்ல, கடவுள் உருவாக்கப்பட்டவன், சாயலில் உருவாக்கப்பட்டவன். அப்ப இந்த மனிதனுக்கு he must be trained, equipped and disciplined. பாருங்க, திடீர்னு ஒரு
ஒரு பிள்ளை வளர்ந்து வராது. அதுக்கு கல்வி, கட்டுப்பாடு, இன்னும் பற்பல காரியம் இருக்கு அது வளர்ச்சிக்கு. So let us look at the physical growth of a body. இப்ப பாருங்க, பொதுவாக வளர்ச்சிக்கு என்றால் பிள்ளைகள் இந்த உடலுக்கு ரொம்ப முக்கியம் கொடுக்கறாங்க. I'm sure it is right. ஏண்டா இந்த உடல் கடவுள் கொடுத்த உடல். அது மட்டும் இல்ல, but man wants to live longer. இப்ப ரொம்ப பேர் 120 வருஷம் இன்னும் அதுக்கு மேல போயிட்டான்னு கேட்போம். போற போக்கு பயங்கரமா இருக்கு. இப்போ சிம்சன், how long you want to live? 200 years? Very good, I'm sure. So golden circle will be very happy. But actually God has blessed all of us. People live longer. மனிதன் ரொம்ப நாள் இருக்குது. என்ன தெரியுமா, நான் இப்ப புது விஞ்ஞானி வந்திருக்காங்க, டயட்டிஷியன். அதாவது என்ன சாப்பிடணும், என்ன சாப்பிடக்கூடாது, பாவக்காய் சாப்பிடலாமா, புளியங்காய் சாப்பிடலாமா, இந்த காயெல்லாம் ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க. I think it's very good. Dietitian is very good. ரெண்டாவது ஜிம். இப்ப பாருங்க, எக்ஸசைஸ். அந்த காலத்துல ரொம்ப பேர் நடக்கிறதுக்கே போதுமா எக்ஸசைஸ், இப்போ ஜிம்க்கு போயிட்டாங்க. Because the body is very important. They want to be 1000. நல்ல வேளை 1000 இருந்தா கோயில் ஆபத்து. But they keep the body very strong. Body care looking. இப்ப பாருங்க, ஸ்டாப் பேப்பர்லாம் அடிக்கடி பாடியை எப்படி பார்த்துக்கிறது, எப்படி செய்யறது, என்ன வாங்குறது, இதெல்லாம் முக்கியம். இன்சூரன்ஸ் அண்ட் மெடிக்கல் வெரி குட். அந்த காலத்துல 55 பிறகு ஆமென் சொல்லிடுவோம், கதை முடிஞ்சிச்சு. இப்போ people live longer. இன்சூரன்ஸ் பாலிசி, மெடிக்கல் பாலிசி எல்லாம் இருக்கு until 100 years. பாருங்க, இந்த உடலுக்காக மனிதன் ரொம்ப சிரத்தை எடுக்கிறான். அதோட முடியல, இப்ப ரொம்ப மேல போயிடலாம். பியூட்டி கான்டெஸ்ட் வேற இருக்கு. போ இதெல்லாம் இந்த உடலுக்கு முக்கியம் என்று மனுஷன் நினைக்கிறான். மேபி பார்ட்லி ட்ரூ. அப்ப இந்த உடலுக்கு ரொம்ப முக்கியம் கொடுக்கணும். ரெண்டாவது எஜுகேஷன், கல்வி, ஞானம். இயேசுவானர் பிசிக்கலி குரூப் வளர்த்தி. ரெண்டாவது ஞானம். பாருங்க, சுமார் 40 வருஷத்துக்கு முன்ன நான் ஈப்போல் இருக்கும்போது ஸ்டார்டட் கிண்டர்கார்டன். 40 வருஷத்துக்கு முன்ன. அதுக்கு பிறகு சுமார் 12 கிண்டர்கார்டன் கிண்டாவேல ஆரம்பிச்சேன். அப்போ ஃபீஸ் எவ்வளவு தெரியுங்களா? only $10, because it's a non-profit making. இப்போ one of my grandson goes to kindergarten, $900 per month. ஹார்ட் அட்டாக் வர மாதிரி இருக்கு. $900. அந்த காலத்துல 10 வெள்ளி. ஏண்டா parents feel very important. கல்வி ரொம்ப முக்கியம். Many rich parents spend efforts and money. கல்வி, நேரம், பணம் எல்லாம். ஏண்டா பிள்ளை ஞானத்தில் வளர வேண்டும். இப்ப டெலிவிஷன் ப்ரோக்ராம் the whole day இருக்கு, எஜுகேஷனல் ப்ரோக்ராம். அவன் கல்வி வளர்ச்சிக்காக லண்டன் பிரிட்ஜ்ல இருந்து வருது கதை. லண்டன் பிரிட்ஜ் இஸ் ஃபாலிங். அங்கே விழுது, இன்னும் விழுந்துட்டு தான் இருக்கு. ஸ்டில் லண்டன் பிரிட்ஜ் இஸ் ஃபாலிங். அந்த பாட்டு பாடிக்கிட்டே இருக்கும். அநேக யூனிவர்சிட்டி இப்போ காலேஜஸ். என்றால் இந்த கல்வி ரொம்ப முக்கியம். I think it's very true. Children are given not ordinary name. நான் ஒரு கோயில இருக்கும்போது அப்பா என்ன தெரியுமா பிள்ளைக்கு பேர் வச்சிருக்காரு? ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன், விஞ்ஞானி பேர். இன்னொருத்தன் ஐசக் நியூட்டன், இன்னொருத்தன் மைக்கேல் ஜாக்சன். பேரு தவறு இல்ல, ஏன்னா நோக்கம் பாருங்க. they want the child to be clever, great. but தவறு இல்ல. but God emphasis failed. God wants man to relate to God and to people. கல்வி வேணும், ஆனா கடவுளுடைய சிந்தனை என்னவென்றால் அவன் ஆவிக்குரிய விஷயத்தில் வளர வேண்டும், மனிதரோடும் அவன் வளர வேண்டும்.
So both spiritual and social is neglected some area. சரி, சோஷியல் இப்ப மற்றவங்களோட நம்ம பழகிறோம். சோஷியல் ஏபல் அண்ட் காயின் கடவுள் உருவாக்கினார். சகோதரன் இன்னொரு சகோதரனை சாவடிச்சிட்டான். இப்ப இல்ல, அப்பயே அந்த கதை இருக்கு, பழைய ஏற்பாடு கதை. அப்ப கடவுள் கேட்கிறார் காயின, ஒரு தம்பி எங்க, பிரதர் கேட்கிறான், am I my brother's keeper? நான் அவனை பார்க்க வேண்டிய என்னோட பொறுப்பா? God still asks us the question. கேட்கிறார், உன்னுடைய சகோதரன் எங்க, சகோதரி எங்க, பெற்றோர்கள் எங்க? You cannot say, I don't know, I have nothing to do. No, we are responsible. அப்ப மனிதன் என்பவன் யார்? He is a steward, உக்கரான பொறுப்புள்ளவன். கடவுளுடைய பார்வையில் is supposed to be a manager, not owner. மேனேஜர் என்றால் அதை கண்காணிக்கிறவர், அவர் சொந்தமானவர்கள் அல்ல. So we are responsible. இப்ப ரொம்ப பேர் பாருங்க இந்த காலத்துல, love the plants, love the animal is very good. The more plants or the more tree you grow is very good. இப்போ மிருகத்தையும் ரொம்ப பேர் வளர்க்குறாங்க. But there's a great need to relate to human being and environment. பாருங்க, மனிதரோடும் அவர்கள் தொடர்பு கொள்ள வேண்டும். அப்போ சமுதாய ரீதியில முக்கியம், உலகத்துல என்வாயரன்மெண்டும் முக்கியம். இதுக்கெல்லாம் மேலானது ஒன்று இருக்க வேண்டால் அது ஆவிக்குரிய விஷயம். இது சரி இருந்தால் everything will be okay. So the starting point, our relationship with God, which help us to relate to everybody else. அப்ப முதலாவது நமக்கும் கடவுளுக்கும் உள்ள ஞானம், அறிவு, வளர்ச்சி. சரி, இயேசுவானவர் எப்படி வளர்ந்தார்? ஞானத்தில் வளர்ந்தார், வளர்ச்சி இருந்தது, ஆவிக்குரிய விஷயம் இருந்தது. அப்போ எப்படி இந்த பையனை வளர்ந்தாங்க பெற்றோர்கள்? கண்ணும் கருத்துமாக கடவுள் பிள்ளையாக வளர்த்தார்கள். Every child is God's child. So we cannot take it lightly and say ஏதோ ஒரு பிள்ளை இருக்கு. நோ, இது கடவுளுடைய பிள்ளை. ஏதோ ஒரு மனிதன் இருக்கிறான்றல்ல, இது கடவுளுடைய மனுஷன். So அப்படி என்றால் அவன் வளர்த்தி இயேசுவை அப்படி வளர்த்தார்கள். ஆலயத்து கொண்டு போனார்கள், ஸ்தோத்திர ஆற ஈடுபட்டார்கள். அவர் சனிக்கிழமை தோறும் ஆலயத்துக்கு சென்றார், பாடம் வேற வாசித்தார். அப்படி என்றால் 30 வயது வரையில் அந்த பயிற்சி எல்லாம் பெற்றார். until 30. அப்போ நம்ம ஆலயத்தில் சேவை செய்ய வேண்டும் என்றால், வெளியில் சேவை செய்ய வேண்டும் என்றால், ஆவிக்குரிய விஷயத்தில் நம்ம கொஞ்சம் கவனம் செலுத்த வேண்டும். We must pay attention. Only then we can help our children, our family, our friends. அப்ப இயேசு 12வது வயதுல ஆலயத்திலே தங்கிட்டார். Not he was disobedient, he wanted to teach that he has a responsibility to his father, heavenly father. அப்ப அவங்க அம்மா கேட்கறாங்க, ஏங்க தங்கன? I must be in my father's house. எங்க அப்பா வீட்டில் இருக்கணும். அப்போ பிறகு அடிக்கடி தனிமையில போய் ஜெபம் பண்ணுவார். இப்ப பாருங்க போற போக்கு, because we are so busy, உண்மையிலேயே busy. இப்ப பாருங்க ஹேண்ட் போன் வச்சுக்கிட்டே ரொம்ப பேர் காடி ஓடுறத பார்த்திருக்கோம். I always pray, Father, forgive him and forgive me, because anything happen I'll be kena. In அவ்வளவு urgent, is he talking to Najib Awar while driving? He must use a handphone at a big risk actually. Yesu, he had time for prayer. இப்ப பாருங்க, we are so busy. உண்மையிலே busy தான், but little time is a big investment. அப்ப ஆண்டவர் இந்த ஆவிக்குரிய விஷயத்தில் அவர் ரொம்ப கவனம் செலுத்தினார். பாருங்க, நாங்க சிறு வயசா இருக்கும்போது நான்
வெள்ளிக்கிழமை தோறும் கோயிலுக்கு கட்டாயம் போயிடணும். எங்க வீடு கோயில் பக்கத்துல தான் இருந்துச்சு. நான் சொல்றது இந்து கோயில். அது மட்டும் இல்ல, அந்த கோயில் திருவிழாவில் நாங்க தான் விளக்கு பிடிக்கணும், டார்ச். ஏன்னா தேங்காய்லாம் உடைப்பாங்களே, அது உடச்சி சாப்பிட்றதுக்கு அது ரொம்ப ஃபன்னா இருக்கும். தேங்காய் உடைச்சோம், விழுத்து போய் பிடிக்கிறது எடுக்கிறது, லாட் ஆஃப் ஃபன். So religion was not taught but caught. அப்படின்னா பாருங்க, உண்மையிலே உட்கார வச்சு எங்களுக்கு திருக்குறள் படிச்சு கொடுக்கல. அவங்க செய்யற மாதிரி செய்து போகிறமாக போய். So parents discipline, பெற்றோர்கள் பழக்க வழக்கங்கள், பெற்றோர்கள் நடைமுறைகள், பெற்றோர்கள் ஆவிக்குரிய விஷயங்கள் will affect the children. அப்பா ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவை வேதம் படிச்சா பையனும் ஒரு வருஷம் ஒரு தரம் படிப்பான். அப்பா ஒரு மாதத்துக்கு ஒரு இது ஜபம் பண்ணா இவர் 2 மாசம் ஒரு இது ஜபம் பண்ணுவான். கேட்டா அவன் சொல்லுவான், ஃபாதர் ஐ எம் ஃபாலோயிங் எ ஃபுட் ஸ்டெப், ஃபாலோயிங் எ ஃபுட் ஸ்டெப். அப்போ we are held responsible. அப்ப நமக்கு பாருங்க, நாம் செய்யறது போல இந்த காலத்து பிள்ளைங்க செய்யுது. சோ அப்படினால் நம்ம பழக்க வழக்கத்தை நாம கொஞ்சம் கவனிக்கணும். நம்ம முன்மாதிரியா ஆவி மாடல். இப்ப பாருங்க, there are many schools and colleges and universities. இப்ப எக்கச்சக்கமாக இருக்குது பள்ளிக்கூடங்கள், கல்லூரிகள், சர்வகலா ரொம்ப வளர்ந்துகிட்டே போகுது. அப்ப நியூஸ் பேப்பர் அண்ட் மாஸ் மீடியா பாருங்க, அதெல்லாம் கல்வியை பத்தி போட்டுக்கிட்டே இருக்காங்க. அப்ப நம்ம வளர்ச்சி அடைவதில் வேதாகமத்துக்கு ஈடு இணையாக ஒண்ணும் இல்லை, பைபிள் ஸ்டடி. அப்போ வேதாகம அறிவு, வேதாகம ஞானம் ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்ப வேதாகமம் படிக்கிறதுக்கு பாருங்க பல உதவி இந்த காலத்தில் இருக்கு. Actually there are more version of Bible than ever before. முன்காலத்தில் விட சின்ன பிள்ளைங்களுக்கு பைபிள், வாலிபர்களுக்கு பைபிள், பெண்களுக்கு பைபிள். ஆனா வாசிக்கு தான் ஆள் இல்லை. Even now the Bible is the highest circulation in the world, but I have little doubt whether everybody reads or not. ஏன்னா வாங்கி வாங்கி ஷெல்ஃப்ல விற்கிறது. பத்திரமா இருப்பா, எங்க போகாத. I have many books but I haven't read those books, you know. Of course I read other books. அப்ப பாருங்க, you have to be a little careful இந்த வேதாகம அறிவு பாருங்க. இப்ப பாருங்க, கடவுளுக்கு நன்றி, நம்ம டைரியில லெக்ஷனரி இருக்கு. சிம்ஸ் இருக்குல்ல லெக்ஷனரி பைபிள்ல, டைரியில. So it's a great help. நம்ம எல்லாத்தையும் படிக்க விட அட்லீஸ்ட் நாள்தோறும் அந்த சுவிசேஷ பாடத்தை படிப்போம். இட்ஸ் a help. அப்போ முகாம் மூலமாக, பயிற்சி மூலமாக, டிவி மூலமாக பற்பல விதத்தில் நமக்கு திருச்சபையில் உதவி செய்கிறார்கள். சரி, நம்ம பிரேயர்லாவே கொஞ்சம் கவனிப்போம், நம்முடைய ஆவிக்குரிய விஷயத்தில் கவனிப்போம். I read somewhere, I think Brother Simpson is in charge, revival Bible study, that's very good. இப்ப பாருங்க, லைஃப் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட் 8 வாரத்துல இது ரொம்ப முக்கியம் பாருங்க. அதாவது நாம் வேதத்தை அறிந்தால்தான், தெரிந்தால்தான் மற்றவங்களுக்கு சாட்சி சொல்ல முடியும். இப்ப பாருங்க, முஸ்லிம் கிண்டர் கார்டன்ல இருந்து யூனிவர்சிட்டி போற வரை வேதத்தை படிக்கிறாங்க. இட்ஸ் வெரி டிஃபிகல்ட் சேஞ்ச் முஸ்லிம். நம்ம மாத்திருவான் அவன். Of course by law we cannot change, but they are very strong in the faith. ஒரு காலத்தில் பாருங்கள், பினாங்ல a Muslim was baptized. ரொம்ப காலத்துக்கு முன்னாடி. After that there was a riot in Penang. என்கிட்ட எப்படி ஒரு முஸ்லிம் பேப்டைஸ் பண்ணிட்டாங்க. Today many Christians are being taken to Islam. டேவிட் என்னவன் ஜமாலுddin போயிடுறான். Why? Because our faith is seem to be getting little weaker and weaker. அப்ப என்ன சாப்பிடுறது? எசன்ஸ் ஆஃப் சிக்கன் சாப்பிடுமா? பைபிள், பிரேயர், வர்ஷிப் அப்படி என்றால்
நம்ம வேதாகமத்து கொஞ்சம் அக்கறை செலுத்த வேண்டும். இந்த பைபிள் ஸ்டடின்னு சொல்றேனே, Brother Simpson, you go, is the Bible study in the church? நம்ம சர்ச்சில் எத்தனை பேர் அட்டெண்ட் பண்றாங்க? சுமாரா பைபிள் ஸ்டடி 50 இருக்கும். வெரி குட். ஓகே. நான் ஒரு கோயில் இருக்கும் பொழுது பைபிள் ஸ்டடி ஆரம்பிச்சேன். ஆரம்பம் ரொம்ப மின்னல் வேகத்தில் வந்தாங்க பிள்ளைங்களாம் 20. எனக்கு என்ன செய்யறது தெரியல, ரொம்ப சந்தோஷம். போக போக கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சி 1 நின்னுச்சு. எத்தனை? 1. அப்ப நான் கேட்டேன் அவர்கிட்ட, ஐயா ஏன் நீங்க மட்டும் வரீங்களா? என்ன சொல்ற? பாட்ரி, ஐ ஃபீல் சாரி ஃபார் யூலா. அநியாயத்தை பாருங்க, அவ்வளவு ஆர்வமா வந்த மக்கள் 20 ஏன் குறைஞ்சு போச்சு? I don't know. Maybe something wrong with my teaching, maybe. அப்ப பாருங்க, இந்த வேதாகமத்துக்கு நம்ம அக்கறை எடுக்கணும். வீட்டுல முதல்ல ஆரம்பிக்கணும். The charity begins at home. வேதாகமம் பிள்ளைங்களை பார்க்கிற மாதிரி வாசிக்க. அப்பதான் ஓ, my father is reading, good boy, he's reading அப்படின்னு. அல்லாட்டி my father doesn't read, once a year he reads அப்படி சொல்லக்கூடாதவன். ப்ளீஸ் எழுந்து, this is a lesson for the day, சத்தமோடு சொல்லுங்க. Let him know. என் நல்ல ஞாபகம் இருக்கு, நான் இந்துவா இருந்து கிறிஸ்து மார்க்கத்தை சேர்ந்த பிறகு முழங்கால் படிட்டு எங்க வீட்டில் ஜெபம் பண்ணுவேன். எங்க அப்பா வந்து பார்த்துட்டு போவார், ஒன்றும் சொல்ல மாட்டாரு. பாப்பா என்னடா நல்லா இருந்தாலும் திருடின்னு கெட்டு போயிட்டானே, இப்போ முழங்கால் படி நிற்கிறான். இந்து we never kneel, we stand and pray. இந்துவா நான் முழங்கால் படி நிற்கிறேன். But after some time, what happened? My father became Christian. நான் சொல்லல அவருக்கு, நான் ஒண்ணுமே சொல்லல. என்ன பேச முடியாது. அப்ப கேட்டா போய் அரிச்சிட்டு போறாரு. By God's grace, God changed. பாருங்க, we invest lot of time in investment, money, இதெல்லாம் தேவைதான். But the biggest investment is on people, on spiritual education. ஆவிக்குரிய விஷயம் சரியா இருந்துச்சுன்னா everything will be okay. If the spiritual education is neglected, there will be other cancers. So, பெற்றோர்கள், grandparents, please take note. இயேசுவானவர் எப்படியெல்லாம் வளர்ந்தார்? ஸ்பிரிச்சுவலி, ஆவிக்குரிய விஷயத்தில், பிசிக்கலி, பொதுவாக வளர்ச்சி, சோஷியலி, இன்டெலெக்சுவலி, 4. ஆனா இந்த பொதுவாக எல்லாரும் என்ன அக்கறை எடுக்கிறாங்க? இன்டெலிஜென்ட் முக்கியம். அதனால தான் பேரு ஐசக் நியூட்டன் வைக்கிறாங்க. ஐ அம் நாட் அகெயின்ஸ்ட் நேம். ஆனா பிள்ளை வளர்ச்சி கடவுள் தெரியும். அப்ப ஆண்டவரை போல் நாம் வளர்ச்சி அடைந்து சாட்சி சொல்ல கடவுள் நமக்கு உதவி செய்வாராக. We pray all our children, grandchildren and friends will grow like Jesus, and then they will be able to say, I'm here to fulfill God's word. கடவுள் சித்தத்தை செய்ய போறேன். அப்ப இயேசுவான வானத்திலிருந்து, இயேசுவான ஞானசான பெரும்போது வானத்தின் சத்தம் என்ன இருந்துச்சு? This is my beloved son, என்னுடைய நேசகுமாரன். அப்ப கடவுள் நம்ம பார்த்து சொல்லணும், நான் விரும்பின பிள்ளைகள். I'm sure we will be. அப்ப இந்த வருஷம் 2016, let it be beautiful year. கடவுளுக்காக கொஞ்சம் நேரத்தை செலவிடுவோம். வேதத்தை படிப்போம், ஜெபம் செய்வோம், ஆலயத்துக்கு வருவோம், ஜெப கூட்டத்தில் கலந்து கொள்வோம். May God help us. ஜெபம் செய்வோம். Let us pray. ஆண்டவரே, இன்று வந்தவர்கள் யாவருக்காக ஜெபிக்கிறோம். அவர்களையும் அவருடைய குடும்பத்தையும் கண்ணோக்கி பாரும். அவர்கள் வளர்ந்து வளர்ச்சி பெற்று தேர்ச்சி பெற்று பரிபூர்ண பெற வேண்டும். இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.